ஜர்னி ஆர் டயபெட்டிக்கு நீங்க காலை உணவா இல்ல ஒரு முழு உணவா ராகி சார்ந்த உணவுகளை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த மாதிரியான நியூட்ரி இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா என்னோட பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா ராகி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல உணவு இருந்தாலும் இதுல பார்க்கப்படாத, பேசப்படாத, சொல்லப்படாத நிறைய விஷயங்கள்ல மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ராகில சர்க்கரை அளவை உயர்த்தும் திறன் ஜிஐயோட வேல்யூ 55க்கு மேல இருக்கு. டயபெட்டிக் பேஷண்ட் ஒரு கஞ்சி பதத்துல எந்த உணவையுமே சாப்பிட கூடாது. கஞ்சி பதத்துல நீங்க சாப்பிடும்போது உங்களுக்கு ஈஸியா செரிமானம் ஆகி ஆட்டோமேட்டிக்லி உங்களோட ஃபுட் அப்படிங்கிறது ரத்தத்துல சர்க்கரையா வந்து கன்வெர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு உடனே பசிக்க ஆரம்பிக்கும். முழு உணவா எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் டைஜஷன் ப்ராசஸ்க்காக எடுத்துக்கும். ஃபைபர் இன்டேக் அதிகமா இருக்கிற ஒரு உணவை எடுக்கும்போது அந்த உணவை நீங்க முழு உணவா எடுக்கிறது தான் உங்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. நீங்க டயபெட்டிக்கா இருக்கீங்க இல்ல வெயிட் லாஸுக்கு கஞ்சியா கூழா குடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் இதுக்கப்புறம் அதை அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. முழு உணவா எடுக்க பாருங்க. இட்லியா சாப்பிடுங்க, இல்ல தோசை சாப்பிடுங்க, இல்ல மற்ற உணவுகளை நீங்க வந்து ரெகுலேட் பண்ணி ஃபைபரோட இன்டேக் பிளஸ் வந்து புரோட்டீனோட இன்டேக், நிறைய காய்கறிகளை ஃபைபருக்காக வந்து நீங்க கம்பைன் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது.